தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்களுக்கும் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கும் அரசியல் புரிதல் குறைவாக தான் இருக்கும். அவர்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பரப்புரையை பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தலைவர் அவர்கள் எங்கேயும் பேச தெரியாது, அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சட்டமன்றம்ங்கிறது மக்களுக்கான சட்டங்களை உருவாக்கி மக்களுக்கான திட்டங்களை தீட்டுறதுக்காக தான் சட்டமன்றம். அங்கே பேச்சு போட்டி நடக்கல. அது ஏதோ ஒரு பேச்சு போட்டி நடக்கிற இடம் மாதிரியும், இப்படி பேசுவாரா அப்படி பேசுவாரா, என்ன திக்கிறாரு என்ன திணறாரு அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேசுறது ஒரு நகைப்பா இருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவங்களோட பேச்சு திறமையை காமிச்ச ஆட்சியில் இருக்காங்க. அதுவா அங்க தகுதி? தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஏதோ இப்பதான் புதிதாக அரசியலுக்கு வர மாதிரியும், அவர்கள் 2024 கட்சி தொடங்கிய பிறகுதான் ஏதோ ஓட்டர் ஐடி வாங்கின மாதிரியும், இப்பதான் 18 வயது ஆன மாதிரியுமே பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. அவங்க இப்பதான் புதிதாக அரசியல் வராங்க. நீண்ட காலமா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்ல இதற்கு முன்பு பயணித்தவர்கள் தான் இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தளபதி விஜய் அவர்களோட தலைமையில் இந்த கட்சிக்கு வந்திருப்பாங்க. தலைவர் விஜய் அவர்களே இதற்கு முன்பு 2024 வரைக்கும் வேறு ஒரு கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தியிருப்பார். இப்போ புதிதாக கட்சி தொடங்கும் போது ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ட்டு வரக்கூடியவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய தொண்டர்கள், இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், அதே மாதிரி நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு அரசியல் ரீதியான புரிதல் நீண்ட காலமாக இருக்கும். கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக சினிமா துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்த தளபதி விஜய் அவர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் இப்போதான் ஓட்டர் ஐடி வாங்கின மாதிரியும், அவர்களுடைய தொண்டர்கள் இப்போதான் 18 வயசு ஆகிற மாதிரியுமே பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. இந்த கட்சி தான் புதிதாக வந்திருக்கே தவிர இதற்கு முன்பே அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள் தான், இதற்கு முன்பே அரசியல்வாதிகளாக இருந்த இளைஞர்கள் தான், இதற்கு முன்பே வாக்கு செலுத்திய இளைஞர்கள் தான், இதற்கு முன்பே அரசியலில் ஈடுபட்ட இயக்கம் தான் தளபதி அவர்களுடைய மக்கள் இயக்கம். மக்களுக்கு என்ன தேவை, என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க